சிஎஸ்சி, ஏஎன்டிஎஸ், சைபர் செக்யூரிட்டி, விஎல்எஸ்ஐ டிசைன், அக்ரிகல்ச்சர் மற்றும் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் போன்ற கோர்ஸ்களில் சிறந்த வேலை வாய்ப்புடன் பட்டம் பெற ஜேஎன்என் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் சென்னை. கவுன்சிலிங் கோட் 1126. கட்டணம் வசூலித்துவிட்டு செய்தி வெளியிடுவதற்கு இணையானது சில ஊடகங்கள் வெளியிடும் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு என்று கேரள முதல்வர் பினராயி விஜயன் கடுமையாக சாடியுள்ளார். இது குறித்து பினராயி விஜயன் பேசுகையில், நம்பகத்தன்மையற்ற செய்திகளையும் சார்புடைய செய்திகளையும் கட்டணம் வசூலித்துவிட்டு வெளியிடுவது போல சில கருத்து கணிப்புகள் இங்கு நடத்தப்படுகின்றன. 2021ஆம் ஆண்டும் பொய்யான கருத்து கணிப்பை சில ஊடகங்கள் வெளியிட்டன. ஆனால் கேரள மக்கள் அத்தகைய கணிப்புகளை நிராகரித்துவிட்டு இடதுசாரி கூட்டணிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தனர். இப்பொழுது வந்திருக்கும் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு கட்டண வசூல் செய்தி போன்றதா என்று மக்களே கேட்க தொடங்கிவிட்டனர். இதற்கெல்லாம் மக்கள் மயங்க மாட்டார்கள். தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பை வெளியிடும் ஊடகங்கள் அந்த ஆய்வில் எத்தகைய வழிமுறை பின்பற்றப்பட்டது, எத்தனை பேரிடம் கருத்து கேட்கப்பட்டது, முடிவுகள் எப்படி கணிக்கப்பட்டது என்பது குறித்த தகவல்களை இதுவரை வெளியிடவில்லை. எனவே இத்தகைய கருத்து கணிப்புகள் மக்களை திசை திருப்பும் நோக்கத்தில் தயாரிக்கப்படுகின்றன. கேரள மக்கள் சட்டமன்ற தேர்தலில் கருத்து கணிப்பை நிராகரித்துவிட்டு இடதுசாரி ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்தது போன்றே இம்முறையும் எங்களுடன் உறுதுணையாக நிற்பார்கள். போலி செய்திகளையும் போலி கருத்து கணிப்புகளையும் சார்ந்து இல்லை கேரள மக்களின் அரசியல் என்று பினராயி விஜயன் கூறினார்.